டைரக்டர் சேகர் கமலாவை ரொம்பவே பாராட்டியாகணும். ஒரு சூப்பரான படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக பரபரப்பாக போய்கிட்டே இருக்கு. படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்தே கதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பை சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பயும் போல இந்த படத்துலையும் பர்ஃபார்மில் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு மாஸ் பண்ணியிருக்காரு. ஆக்டர் நாகார்ஜுனா அவருடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த கதை சூப்பராக போகிறதுக்கு ஒரு முக்கியமான கீ ரோலாகவே இருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் ராஷ்மிகா ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு கேரக்டராகவே வந்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் டிசைனும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அவங்களுக்கும் தனுஷுக்குமான அந்த காமெடி சீன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஹீரோயின் ராஷ்மிகா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு பர்ஃபார்மர் ராஷ்மிகா தான் இருப்பாங்க. ராஷ்மிகா அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சேகர் கமலா படத்தில் வர எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படம் நல்லா போகிற மாதிரி டிசைன் பண்ணி எடுத்திருக்காரு டைரக்டர். நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு கை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேலை செய்யாது. அதை படத்துடைய எண்டு வரைக்குமே தன்னுடைய கை வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி எல்லா சீன்லுமே அதே பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காரு. குபேரா படம் மூலிமா நம்ம தனுஷ்க்கு இன்னொரு ஆஸ்கார் அவார்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே டைரக்டர் சேகர் கமலா இந்த படத்தை ரொம்ப சூப்பராக செதுக்கி டைரக்ஷன் பண்ணி எடுத்து சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு. டோட்டலாக குபேரா படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம். அதுவும் இந்த படத்தை தனுஷ்காகவும் ஆக்டர் நாகார்ஜுனாக்காகவுமே பார்க்கலாம். இந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. எல்லாருமே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.